ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம். குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமகம் சிரசா வந்தே ராஜானாம் குலசேகரம் கும்பே புனர்வசௌ ஜாதே கேரளே சோழபட்டனே கௌஸ்துபாம்சம் தராதீசம் குலசேகரமாஸ்ரயே. இந்த பதிவில் தொடர்ந்து நம்ம முகுந்த மாலையில் இருக்கிற ஸ்லோகங்களை பார்த்துட்டு வரோம். முகுந்த மாலை என்பது குலசேகர ஆழ்வாரால் இயற்றப்பட்ட ஒரு சம்ஸ்கிருத நூல். குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழின்னு 4000 திவ்ய பிரபந்தத்தில் பாசுரங்கள் அவருடைய தொகுப்பு ஒரு பாட்டு அதில் கிடைக்கும். 4000 பாசுரங்களில் குலசேகர ஆழ்வார்தும் அவரோட பாசுரங்கள் பெருமாள் திருமொழி இருக்குது. ஏன்னா அவர் ராவனை தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா, ராமச்சந்திர பிரபு தனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், தானே அவருக்கு எல்லா விதமான சௌரியங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு கேரள ராஜ்யத்துக்கு அந்த சேர நாட்டு மன்னர். அந்த சேர நாட்டு மன்னர் அந்த என்ன பண்ணார், தான் ஒரு ராஜாவாக இருக்கிறதுனால இன்னொரு ராஜாவுக்கு நம்ம எல்லா விதமான உபகாரங்களையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் அவருக்கு ரொம்ப ஆழமாக இருந்தது. அதனால் சேரமான் இப்போ என்ன பண்ணினார், அவருக்கு அந்த பெருமாள் ராமரோட பெருமாள்ன்ற பேரை தன்னோட சேர்த்துனுட்டார், குலசேகர பெருமாள் அப்படின்னு. அவருக்கு அது ஏற்புடையதாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ராமர்கிட்ட அவருக்கு ஈடுபாடு. இதில் ரொம்ப விதமான கருத்துக்களை நம்ம பரிந்துக்க முடியும். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் வரும்பொழுது முதல் ஸ்லோகத்திலே என்ன பண்ணார், நாம ஜபம் செய்வது அத்தியாவசியம், அப்படி செய்பவனாக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்டுண்டார். இப்போது குலசேகர ஆழ்வாரோட 5 ஸ்லோகங்களை பார்த்துருக்கோம். இந்த 5 ஸ்லோகத்துலையும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கார். எனக்கு உன்னை பற்றின நினைவு ஒருபொழுதும் மாறாமல் இருக்க வேண்டும். அவிஸ்மிருதி சரண ஆரம்பிந்தே. எப்படி பவே பவேமேஸ்து பவப்பிரசாதாத். பவப்பிரசாதம்னு சொன்னால் எதிரே இருக்கிறே சுவாமி இருக்கிறாரே ஸ்ரீகிருஷ்ணர், அந்த பெருமாளுடைய ஸ்ரீகிருஷ்ணரோட அனுகிரகமாக அவருடைய பிரசாதமாக எனக்கு அவனை பற்றின நினைவு எப்பொழுதும் மாறாமல் இருக்க வேண்டும். நான் ஏதோ கேட்குறேன் நீ கொடுக்குற மாதிரி இல்லை. ஏன்னா நான் கேட்டு முயற்சி செய்து கொடுக்குறதான்னு சொன்னால் அந்த முயற்சி பலிதமாகாமல் கூட பலிதமாகாமல் போகும். 2 விதமான பொருளும் நடிசன முடிவும் அதுக்கு கிடைக்கும். ஆனால் நீனே மனசு வச்சு இவன் தினம் நம்ம பேரை சொல்லிட்டு இருக்கட்டும் அப்படின்னு ஆக்கினியான அது ரொம்ப விதத்தில் என்ன இருக்கும், உபகாரமாக இருக்கும். அதுவே என்ன பண்ணோம், உறுதிப்பட்டு போகும் நாளடைவில். அதனால் உன்னுடைய ஸ்லோகம் திருநாமங்களை சொல்லுபவனாக என்ன ஆக்கு. அப்புறம் உன்னை பற்றி எப்பொழுதும் நினைத்து கொண்டிருப்பவனாக என்னை மாற்றிக்கொடு. நீ என்னுடைய ஹிருதயத்தில் குடிக்கொண்டு விடு. அப்படி வந்துட்டியான பாக்கி இருக்கிற வாண்டாத விஷயங்கள் யோசனைலாம் இருக்கே அதெல்லாம் என்னை விட்டு போகும். அப்புறம் அதனால் அவிஸ்மிருதி சரண ஆரம்பிந்தேன். உன்னுடைய திருவடி வாரத்தில் என்னுடைய நினைவுகள் எப்பொழுதும் என்ன பண்ண ஆழங்கால் பட்டு இருக்க வேண்டும். அதுலேருந்து என்ன பண்ணிடக்கூடாது, மீண்டு வருவதற்கோ வெளியில் அது நினைவில்லாமல் போவதற்கோ நம்ம முயற்சி செய்யக்கூடாது. உன்னுடைய அனுகிரகம் அதற்கு பரிபூர்ணமாக வேண்டும். நீயே மனம அனுகிரகித்து விடு அப்படின்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மூர்தன்யா, என்னுடைய தலையெல்லாம் குனிஞ்சி வணங்கி கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன வேண்டாம், ஒரே ஒரு விஷயந்தான் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்லாம் கேட்குறார். என்ன ஒரு விஷயம், உன்னுடைய திருவடி வாரத்தில் இடைவிடாமல் நினைவு இருக்க வேண்டும் அப்படின்னு வரிசையாக ஒன்றா கேட்டுட்டு வரார். 4வது ஸ்லோகத்தில் எப்படி கேட்குறார், 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், ஏன்னா எந்த விதமான எனக்கு அர்த்தம்னு சொன்னால் செல்வம், அப்புறம் தர்மம் செய்யறதுல எதுவுமே எனக்கு விருப்பமே இல்லை, அதில் ஒரு ஈடுபாடு இல்லை என்று சொன்னால் என்னுடைய கர்மவினை பயனாக அது நடந்துவிடும். அதனால் என்ன வேண்டாம் எனக்கு இதுக்காக தான் இதெல்லாம் கேட்டு தான் முக்திக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பாவங்களை தெளிச்சு நரகத்துக்கு போகிறதுலேருந்து என்னை தப்பிச்சுக்கணும். இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போகிறதுலேருந்து எனக்கு ஒன்றும் ஆசை இல்லை, அதனால நான் தப்பிச்சுக்கணும் அப்படின்லாம் கேட்டு நான் சேவிக்கிறதுக்கு வரல. சேவிக்க வந்தது ஒன்று தான் அப்படின்னு கேட்டால் எந்த பிறவி எடுத்தாலும் எந்த நிலையில் வச்சாலும் அங்கே நான் என்ன இருக்கணும், உன்னை பற்றின நினைவு இடைவிடாமல் எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிலாம் கேட்டுக்கிறார். இந்த 5 ஸ்லோகத்தில் இப்படியே வருத்தப்பட்டு தனக்கு இறைவனுடைய திருவடி தாமரைகளில் இடைவிடாது பக்தி இருக்க வேண்டும், எண்ண ஓட்டங்கள் அவனை சுற்றியே கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னுலாம் கேட்டுக்கிறார்.
இப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஸ்லோகம் அடுத்தது 6வது. 6வதுல ஸ்லோகத்திலையும் அவர் என்ன கேட்டுக்கிறாருன்னு கேட்டால், திவிவா புவிவா மமாஸ்து வாசே நரகாந்தக பிரதாபம் அவதீரித சாரதார விந்தோ சரணௌ தே மரணேபி சிந்தையாமி அப்படின்னு கேட்டுக்கிறார். அதில் என்ன ஆச்சு, என்ன ஆழ்வீர் இப்போ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பெருமாள் அப்படி கொஞ்சம் பார்க்குறார். கவனித்து பார்த்தா எப்படி இருக்கும், அதுபோல் ஆழ்வாரை பார்க்கும்போது ஆழ்வார் என்ன சொல்கிறார், ரொம்ப பெரிய விஷயங்களை அதில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். திவி வா புவி வா அப்படின்னு கேட்டுக்கிறார். திவி என்ன சொன்னால் ஆகாசம். ஆகாசம் என்பது என்ன, ஆகாசத்தில் வச்சாலும் சரி, புவி வா பூமியில் வச்சாலும் சரி, இல்லை வாசே நரகாந்தக வாசே நரகேவா வாசே நரகேவா என்னுடைய வாசம் அடுத்து நான் வசிக்க வேண்டிய இடம் இந்த இத்தனை கர்மாவெல்லாம் செய்துன்னு இருக்கேன். அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், திவின்னு சொன்னால் சொர்க்கத்தில் என்னை இருக்க வச்சாலும் சரி, திவி வா அது இல்லாவிட்டால் புவி வா புவின்னு சொன்னால் பூமியில் என்னை வாழ வைத்தாலும் சரி, அடுத்து வாழ வேண்டிய கர்மவினை எனக்கு பூமியில் இருக்க வேண்டும் என்று இருந்தால் சரி, அதுவும் சரி. அப்புறம் சொன்னால் வாசேவா நரகாந்த இல்லை எனக்கு அடுத்து வசிக்கிற வாய்ப்பு நரகத்தில் தான் இருக்குன்னு வச்சுக்கோ, அப்போவும் சரிதான். அது யாரு தெரியுமா, யார்கிட்ட அதை சொல்கிற தெரியுமா, நரகாந்தக அப்படின்னு சொல்கிறார். நரகாந்தக நரகம் என்கின்ற வார்த்தைக்கே முடிவு சொல்பவனாக இருப்பவன் அவன்தான் ஸ்ரீகிருஷ்ணன். மேலும் நரகாசுரன் என்கின்ற ஒரு அசுரனை மாய்த்தவன். அதனால் நரகாசுரனுக்கு முடிவாக இருப்பவன், முடிவாக இருந்தவன் அப்படின்னு சொல்லி பெருமாளை என்ன கூப்பிட்டு சொல்கிறார். நரகே வாச நரகே, நரகத்தில் வாசமாக இருந்தாலும் சரி, அப்புறம் சொர்க்கத்தில் வாசம் என்ன சொன்னாலும் சரி, இல்லை அங்கெல்லாம் கிடையாது பூமியில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பூமியில் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி பெருமாளையே நரகாந்தக பிரதாபம் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னால் பெருமாள் உடனே கேட்கிறார், என்ன இப்படி தான் சொல்லுவேன், ஒன்று இஷ்டம் போல் செய்யணும், அங்கே வைக்கும்போது இதெல்லாம் எனக்கு இங்கே சரிப்படாது அப்படின்னு பெருமாளை நீ எதிர்த்து பேசிவிடுவேன், அதுபோல் வெக்தியோ சுவாமிர் அப்படின்னு சொல்லி ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்டச்சே, இல்லை ஒரு நாளும் இல்லை, நான் தீர்மானமாக என்னோட நினைவு நன்றாக இருக்கும்பொழுதே இதை முடிவெடுத்து சொல்கிறேன். தீர்மானமான முடிவு என்னது, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, திவிவா புவிவா நரகேவா வாசோ நரகேவாந்தக பிரதாபம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லன்றைய அப்படின்னா என்ன, எப்படி யோஜனை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த சமயத்தில் அடுத்த வரியில் சொல்கிறார் என்ன, அவதீரித சாரதார விந்தம். இப்போ இதில் என்ன தெரியுமா இருக்குது, ரொம்ப சிறப்பாக சொல்லும்பொழுது சாரத அரவிந்தம். சாரதம் என்று சொன்னால் சரத்காலத்து சந்திரன். சரத்காலத்து சந்திரன் என்ன ரொம்ப அழகாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும், அமைதியாக இருக்கும் இடமும், எல்லா குருவிகளும் நேரத்தில் என்ன பண்ணிடும், அதனோட கூட்டுக்கு போயிடும், இருட்டுறதுக்கு முன்னாடியே ஊர் அமைதியாகிடும். அப்போ சூரியன் மறைந்த உடனே சந்திரன் உதயமாகும்பொழுது அதை என்ன தெரியுமா, மனம் அமைதியுறும் வகையில் அதை கண்டு கழிக்க முடியும். அந்த கண்டு கழிக்கிறது எப்படி இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவதீரித்த சாரத அரவிந்தம். அப்போது அந்த சாரத அரவிந்தம் சொன்னால் சரத்காலத்து நிலவில் சரத்காலத்து சூரிய ஒளியில் மலர்ந்திருக்கிற தெரியுமா தாமரை பூ போல உன்னுடைய திருவடிகள் அப்படின்னு சொல்லி அவதீரித்த சாரத அரவிந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தையாமி அப்படின்னு கேட்டுக்கிறார். அது என்ன இப்படி திடீர்னு இந்த வார்த்தை வருது 3வது வரியில், இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாரு இந்த ஆழ்வார் அப்படின்னு கேட்டு பெருமாள், என்ன ஆழ்வீர் இப்படி திடீர்னு வர்ணனையெல்லாம் மாறி போகிறது, இயற்கை சூழலை பற்றி வர்ணிக்க துவங்கியிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு ஆழ்வார் என்ன சொல்கிறார், இல்லை கிருஷ்ணா, இது நாள் வரைக்கும் உன்னுடைய திருவடியை பற்றி யோசிக்காமல் அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். எனக்கு உன்னுடைய தொடர்ந்து எண்ண ஓட்டங்கள் இருக்கணும், உன்னை மறக்காமல் இருக்கணும், என்ன நினைவு எப்பொழுதும் என்ன ஆக்டிவாக இருக்கணும், அது உன்னுடைய திருவடி தாமரைகளை உழந்து அதை சுற்றி என்ன பண்ணணும் உலா வந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்லாம் கேட்டுட்டேன். ஆனால் இப்போ தான் நீ திரும்பி இந்த பக்கம் உட்காரிச்சு அவருடைய திருவடி தாமரைகள் அடி என்னுடைய கண்ணில் பட்டுது. அது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் சரத்காலத்தில் பூத்து இருக்கிற தாமரை புஷ்பங்களை போல் இருக்கு, ரொம்ப மென்மையாக இருக்குது, மிருதுவாக இருக்குது, கண்ணுக்கு இனிமையாக இருக்குது. அதுபோல் ஒரு சரணாரவிந்தத்தை பார்த்துட்ட பிறகு அவதீரித்த சாரத அரவிந்தோ, அது எப்படி இருக்கணும், சரணேபி என்ன பண்ணோம் மரணேபி சிந்தையாமி, நான்
முழிச்சுட்டு இருக்கிற காலத்தில் மட்டும் இல்லை, அதாவது உணர்வுகள் என்னோட என்ன பண்ணியிருக்கா மேலோங்கி இருந்து நான் என்ன ஆக்டிவாக இருக்கிற காலத்தில் மட்டும் இல்லை, மரணேபி மரண காலத்திலும் கூட உன்னை நான் உன்னுடைய திருவடிகளையும் மறக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அது என்ன, ஏன் இப்படி ஒரு ஆழ்வார் தன்னுடைய மனப்போக்கை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது மனம் இறைவனிடம் ஈடுபட வேண்டும் என்கின்ற கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு தொடர்புடைய செய்திகளையும் அதற்கு தொடர்புடைய எண்ண ஓட்டங்களையும் கொண்டிருக்கும் பொழுது அதற்கு ஈடாகவே சுவாமியோட பரிபாஷணம் நடந்திருக்கு, அப்படி நடந்து கொண்டிருக்கிறது, நடந்துருக்குது. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஏன்னா ஒரு ஸ்லோகத்திலையும் பெருமாளோட ஆழ்வார் பேசுகிறதாகவும் ஆழ்வாருக்கு பெருமாள் பதில் சொல்கிறதாகவும் அந்த பதிலுக்கு ஏற்ப மறுபடியும் அடுத்த வரியில் ஆழ்வார் தன்னுடைய ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறதாகவும் தான் இருக்குது. அது மாதிரி யோசிக்கும் பொழுது இது எப்படி திடீர்னு நீங்கள் என்ன இயற்கை காட்சிகளை பார்த்து ஆழ்வார் வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். பெருமாள் இந்த பக்கம் திரும்பி உட்காரும் பொழுது பெருமாளுடைய திருவடி தாமரைகள் ஆழ்வாருடைய கண்ணில் பட்டுடுறது. அது பார்த்தோன்னே அதனுடைய மிருதுத்தன்மையும் அதனுடைய சிறப்பும் அதனுடைய என்ன இருக்கு அடைய வேண்டும் என்கின்ற ஊக்கமும் என்ன சொல்லித்து அப்படின்னு கேட்டால் அவதீரித்த சாரத அரவிந்தோ, சாரத அரவிந்தோ அப்படின்னா அரவிந்தங்களை போன்ற, அரவிந்தோன்னா ரெட்டையில சமுதிரத்தில் மட்டும் ஏகவச்சனம் பகுவச்சனம் இருக்கு. இரண்டு பொருள்களை இரண்டு மட்டுமே குறிக்கக்கூடிய ஒரு வச்சனம் உண்டுன்னு சொன்னால் அதனால்தான் அரவிந்தவ் அப்படின்னு சொல்றார். அரவிந்தம்னு சொன்னால் ரெண்டு திருவடிகள். முன்னாடி போன ஸ்லோகத்தில் கூட சொன்னார் யுவகதா நிச்சலா பக்தி ரஸ்து அப்படின்னு சொல்லி, யுவகதா அப்படின்னு சொன்னால் இரண்டு திருவடி தாமரைகளில் என்னுடைய மனம் எப்பொழுதும் என்ன பக்தி பண்ணட்டும், நிச்சல பக்தியா நிச்சலமான அதாவது அலைபாயாத எண்ண ஓட்டங்களோடு இருக்கட்டும்னு போன ஸ்லோகத்தில் கேட்டுட்டார். இங்கே வந்தோடனே அவதீரித்த சாரதாரவிந்தம். சரி, அது என்ன பண்ணணும் அப்படிதான் பார்த்துவிட்ட அது ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் சரணவ் அந்த சரணங்களில் விழுந்து வணங்கி அதை பற்றி எண்ண ஓட்டங்களே மனதில் இருத்தி கொண்டு மரணேபி சிந்தையாமி, என்ன தெரியுமா, உயிர் பிரியும் காலத்தில் கூட இறக்கும் தருவாயில் கூட உன்னுடைய திருவடிகளை மறக்காமல் இருக்க வேண்டும். மரணேபி அப்படின்னு சொன்ன அந்த அபி அப்படின்னு சொன்னால் அப்பொழுதும் கூட அப்படின்னு சொன்னால் நினைவு இருக்கும் பொழுதும், அப்புறம் அன்றாட வாழ்வியல் வேலைகளை இடைவிடாது செய்து கொண்டு இருக்கும் பொழுது சாதாரணமாக இருக்கும். அதற்கு தனிப்பட்ட முயற்சி இல்லை. ஏன்னா வி ஆர் ஆக்டிவ் அண்ட் வி ஆர் டூயிங் அவர் டே டு டே ரொட்டீன்ஸில் பெருமாளை பற்றி யோசனை பண்ணுறதும் பெருமாளை பற்றி பெருமாளோட திருவடி தாமரைகளோட சிறப்பை பற்றி எண்ணம் கொண்டிருப்பதும் அது இயற்கை தான். அது ஏற்புடையது, அது முடியக்கூடியது. ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறார், ஒருவேளை என்னுடைய கை காலெலாம் தொங்கி போயிட்டு நடக்கவே முடியல, நிற்க முடியல, இது பண்ண பெருமாளுக்கு தளி பண்ணி சமர்ப்பிக்க முடியல, சாப்பிடக்கூட முடியல அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மாதிரி மரணேபி சிந்தையாமி, அதுபோல் என்ன தெரியுமா முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. காலங்கள் என்ன பண்ணுறது, இறுதி கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற நிலைமையில கூட சரணவதே மரணேபி சிந்தையாமி, மரண காலத்திலும் கூட உன்னுடைய திருவடிகளை மறக்காமல் இருக்க வேண்டும். அப்படி மட்டும் கேட்குற, திருவடிகளை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். பெருமாள் என்ன சொல்றார், ஆகட்டம்னு சொல்றார். அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தில் இன்னும் கொஞ்சம் விரிவான கருத்துக்கள் இருக்கு. அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீ குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.